ஏடி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கபிலா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனால் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு உதய பெருமாள் கபிலன் கிட்ட கேட்கும்போது அவரால் சொல்லவே முடியல. அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்திராணி மனசில் செழியன் இருக்காரா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அயலி சிவா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அங்கே இந்திராணி ரூமில் மட்டும் பவர் கட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப்பை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்திராணி செழியன் ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. செழியன் இங்கே ஹாலில் படுத்திருக்காரு. அவர் கொசுக்கடியில் சிரமப்படுற மாதிரி படுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்த இந்திராணி அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து போத்த இதை பார்த்துட்டு செழியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கபிலனுடைய சித்தப்பா இதை பார்த்து செம ஷாக் ஆகுறாங்க. இப்படியே விட்டால் இந்திராணி மனசை செழியன் வந்து மாற்றிடுவார், இதை உடனே அன்னிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் எபிசோட முடிச்சிருந்தாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ரூமில் தான் சிவாவும் அயலியும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கும்போதே அயலி இங்கே சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது என்ன அயலி இப்போ கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா அயலி பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நான் முதலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், உங்கள் காதில் தான் விழலை அப்படின்னு சொல்ல, கூப்பிட்டியா, என் காதில் விழலை அப்படின்னு சொல்ல, சரி இந்த நேரத்தில் யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, மெசேஜ் டோனாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அயலி சிவாவை பார்த்து கேட்க, ஓ இதுதான் உனக்கு பிரச்சனையா, சரி நான் சைலண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல அயலி இங்கே ஓவர் பொசசிவ்னஸாக ஆகுறாங்க. ஸோ இதை பார்த்த சிவா, உனக்கு மெசேஜ் வர்றது பிரச்சனையா இல்லை டோன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அயலி முடிச்சிட்ருக்காங்க. இதோட ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.